ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் 6th யூனிட் முக்கோணவியல் இருக்கிற முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் ஏப்ரல் 2024 கேட்டிருக்காங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின் ஏப்ரல் 2023 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 253 இருக்குது. ஃபோர்த்து கொஷின் ஜூன் 2023 கேட்டிருக்காங்க. 252 பேஜ் நம்பரில் இருக்குது. ஃபிஃப்த்து கொஷினும் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜூலை 24 கேட்டிருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த்து கொஷின் திரும்ப போட்டு பாருங்கள், 2 டைம்ஸ் பப்ளிக் கேட்டிருக்காங்க. செவன்த்து கொஷின் பாருங்கள், மே 2022 பேஜ் நம்பர் 269 இருக்கிற ஒரு சம்மு. ஸோ 2 மார்க்ஸ் அவ்வளோதான். இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தாவே இந்த சாப்டர்லேருந்து 2 மார்க்ஸ் கவர் பண்ணிடலாம். இவ்வளோ தான் திரும்ப கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க் கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், செப்டம்பர் 2020 கேட்டிருக்காங்க. அண்ட் 9th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இந்த கொஷினை முக்கியமாக போட்டு பாருங்கள். இதனுடைய ஏற்ற கோணங்கள் பார்த்திங்கன்னா 30 டிகிரி 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தினுடைய உயரம் 200 மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 3 டைம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த முறையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷின் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் 100%. நீங்கள் எந்த 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் 11th கொஷின் பாருங்கள், ஏப்ரல் 23 கேட்டிருக்காங்க. அதுவுமே கலங்கரை விளக்கம் சம் தான். அடுத்து 12th கொஷின் ஆகஸ்ட் 22 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 266 இருக்குது. இந்த தமிழ் புக்கில் 266 இருக்கும், இங்கிலீஷ் புக்கில் கொஞ்சம் பேஜஸ் டிஃபர் ஆகும், செக் பண்ணிக்கோங்க. 13th சம் பாருங்கள். அண்ட் 14th சம் ஜூன் 23 கேட்டிருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ரைட். ஸோ நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஈஸியாக நீங்கள் 100 out of 100 எடுக்கலாம். ஸோ திரும்ப நீங்கள் பயிற்சி செய்யுங்க. பயிற்சி முயற்சி கட்டாயம் தேவை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.